பாருங்க பிளட்டு. காய்ஸ், நம்ம ரொம்ப நாளாக ஒரு மிஸ்டீரியஸ் காலேஜ் ஒன்று இருக்குது, அதுக்கு போயிட்டுருக்க. ரொம்ப நாளாக வந்துட்டு அந்த காலேஜ் பூட்டி கிடக்குது. அதுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்துக்கணும் நமக்கு. அந்த வழியும் சுற்றி வர முடியாது, யாராச்சும் ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த பின்னாடியோட சுற்றி போயிட்டுருக்கிறேன். இந்த இது வந்துட்டு என்னன்னு தெரில. ஃபுல்லாக ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்குது. இது ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் அந்த காலேஜ் வந்து க்ளோஸில் தான் இருக்குது. இப்போ புதுசாக இந்த பக்கம் பாதை போட்டு வச்சுருக்காங்க. நான் மட்டும்தான் தனியாக தான் வந்திருக்கேன். பெஞ்செல்லாம் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், ஏறி குதிச்சுக்கிறேன். சீரியஸாக பயமாக இருக்கு. இங்கே பார்த்துக்கோங்க, நிறையா ரூம்ஸ் இருக்கு. ஃபவுண்ட்ரி அப்படின்னு எழுதியிருக்கு. ஹாஸ்டல், இது ஜென்ஸ் ஹாஸ்டல். ஒவ்வொரு ரூம் இது. இங்கே ஒரு இது அப்புறம் பயங்கரமாக இருக்குது. தனியாக வேறு வந்திருக்கேன், அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ரூம் இருக்குது. இங்கே பாருங்க, இது மேலே இதுக்கும் இருக்கான வழி. இது என்னன்னே தெரில. ஒரு டாய்லெட் போல. ஆனால் இது விபரீத முடிவு. ஒவ்வொரு ரூம் இருக்குது. அதுதான் இங்கே அதான் முன்னாடி என்ட்ரன்ஸு காலேஜ். நிறையா ரூம்ஸ் இருக்கு. கைஸ், என்னவோ சவுண்டு வேறு கேட்குது. மார்னிங்கே இவ்வளோ பயமாக இருக்குது. இதில் வேறு நைட்டு வேறு வந்து ரிவ்யூ காட்டுறேன்னு வேறு நான் சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது மேலே போகிறதுக்கு. இது ஸ்டாஃப் ரூமு. இங்கே பாருங்கள், ஸ்டாஃப் ரூம் எப்படி இருக்குது பாருங்கள். எதுக்கு க்ளோஸ் பண்ணாங்கன்னு எனக்கு சீரியஸாக புரியல. ரொம்ப சவுண்ட் கேட்டுச்சுல. இங்கே பாருங்களேன், உள்ள இன்டீரியர் உள்ளெல்லாம் ஃபுல்லாக அப்படியே இருக்குது. எனக்கு வேற பயமாக இருக்குது, அல்லுடுது. உள்ள இங்கே பாருங்க, ஒரு பெட் இருக்கு. அங்கே பாருங்க, அதுக்குள்ளே போகலாமானே தெரில. பாருங்க, இது பிரின்சிபால் ரூமு. இது சேர்மேன் ரூமு. அப்படியே இருக்குது இன்டீரியர் எல்லாமே.
பீரோ இன்டீரியரு எல்லாமே அப்படியே இருக்குது. ஃபோட்டோஸ் கிடக்குது. பாருங்க, ஒய்ஃபை ரவுட்டரு, கீபோர்டு, பிஎஸ்என்எல் ரவுட்டர்லாம் இருக்குது பாருங்கள். சாமி ஃபோட்டோ. பெட்டெல்லாம் இருக்கு. வாட்ச்மேன் ரூம்னு நினைக்கிறேன். காய்ஸ் நோட்டீஸ் பண்ணீங்களா? இங்கே பாருங்க, பிளட்டு தெரியுதா? நானும் இப்போ தான் பார்த்தேன். இங்கே எனக்கு தெரிஞ்சு ஏதோ சம்திங் ராங் ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லா ரூம்ஸுமே அப்படியே பயங்கரமாக. இங்கே பாருங்கள், நிறைய செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. பட்டு காலேஜ் நடந்துட்டு தான் இருந்திருக்கு போல். எதுக்கு க்ளோஸ் பண்ணாங்கன்னு தெரில. யாராச்சும் வரதுக்குள்ளே ஓடிடலாம். அங்கே பாருங்கள், டிவி இதெல்லாம் நடக்குது. இப்போ க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரீசண்டாக. இங்கே பாருங்கள், பெஞ்சு டெஸ்க்கு எல்லாமே அப்படியே இருக்குது. எவ்வளோ இது பாருங்கள், பெரிய பெரிய ஹாலாக இருக்குது. லேபு, ஃபிசிக்கல் லேபு. எனக்கு அப்படியே பயமாக இருக்குது. கட் பண்ணவே இல்லை, அப்படியே தான் வீடியோ ஓடிட்டு தான் இருக்கு. ஸ்மெல் அடிக்குது இங்கே உள்ள. கைஸ் ஃபுல்லாக ஸ்மெல் அடிக்குது, என்னமோ சிந்தி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பேட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே. எல்லாம் அதோட பாத்ரூம் தான் இது. வவ்வாலுங்க இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்மெல் ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், மேலே எல்லாமே வந்து அந்த ஏசி பேட் போட்டிருக்காங்க. ஆனால் பயங்கரமாக செலவு பண்ணி ஏன் அந்த இது க்ளோஸ் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. என்னவா இருக்கும்னே தெரில. யாரோ நடந்து போகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. இங்கே பாருங்க, காலேஜ் இதோட என்ட்ரன்ஸு. அங்கே பாருங்கள், நான் பெரிய காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ். ரிசப்ஷன் ரூம் இது. ஆனால் இவ்வளோ ஒரு இதாக இது பண்ணி ஒரு வேளை ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குமோ ஏதாச்சும் நடந்துருக்கு. ஃபேன் இங்கே பாருங்கள், ஃபேனெல்லாம் அப்படியே இருக்குது. கேஸ் இங்கே பாருங்கள், வேணாம், இதெல்லாம் எதுவுமே தொடக்கூடாது.
ஆனால் ஸ்மெல்லு ரொம்ப நாள் க்ளோஸ் பண்ணி இருந்திருப்பாங்க போல். ஸ்மெல்லு பயங்கரமாக அடிக்குது. இது லேப்பா? கெமிஸ்ட்ரி லேப். இது கெமிஸ்ட்ரி லேப். இங்கே பாருங்கள், அப்படியே இருக்குது. இது எல்லாமே என்ன ஒரு கதைனே தெரில. எதுக்கு பூட்டி வச்சாங்க, எதுக்கு க்ளோஸ் பண்ணாங்கன்னே தெரில. இருங்க, இங்கே என்னமோ ஒரு குடி மாதிரி போகுது. என்னது இது? ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்கார், இங்கே செக்யூரிட்டி. ஒரு இன்னும் சவுண்ட் கேட்டுச்சுல்ல? பா பயமாக இருக்குப்பா. பயமா எனக்கா? அப்படின்னு வேணால் கதை வேணால் சொல்லிட்டு இருக்கலாம். இங்கே வந்தால் யாராக இருந்தாலும் பயந்துடுவாங்க. யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இங்கே கொண்டு வந்து விடுங்க நைட் டைமில். பாருங்கள், இந்த மீட்டர் பாக்ஸ்லாம் அப்படியே கணங்குது. இங்கே ஒருத்தர் வயசானவர் அங்கே பார்த்தார். அங்கே ஒருத்தர் இருந்தார், அவர் தான் அதை பார்த்துட்ருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யாரோ புது ஆளுங்க வந்துட்டு இதை எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படியே இருக்குப்பா எல்லாமே. இந்த ரூமில் பாருங்கள், ஃபேனெல்லாம். இங்கே நைட்டு வரலாம். நைட்டு வந்து உங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்து நாளைக்கு போடுறேன். நைட்டு எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்துடலாம். அங்கே ப்ளட்டு கிடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் ஒரு வேளை பேய் இருக்குமோ. பேய் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். நைட்டுலாம் ஒர்க் ஷாப்பு. இங்கே ஓ, இங்கே புக்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படியே அங்கே பாருங்கள், முன்னாடி ஃபுல்லாக அது வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்த வழி இது. இதெல்லாம் ஒரு ரூமு, ஒர்க் ஷாப் ரூம். இதெல்லாமே அந்த ரூம்குள்ளே எப்படி போகிறது? இருங்க பார்க்கலாமா? காசு ஏதோ சத்தியமாக ஒரு சவுண்டு கேட்டுச்சு. யாரோ ஓடுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. இப்போது இங்கே பாருங்கள், இங்கே ரூம் இருக்குது. இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியல. உள்ளே போயிட்டு தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன். அப்பா சாமி, இங்கே பாருங்களே கொஞ்சம். உள்ளே வேறு பயமாக இருக்குது. உள்ளே போகிறீங்க அள்ளு விடுது எனக்கு. ஃபஸ்ட்டு கேமராவில் பார்த்துட்டு உள்ளே போய்க்கலாம். ஆனால் அப்படியே இருக்குப்பா எல்லாமே. பாருங்கள் இதோட. ஆனால் பயங்கரமாக எனக்கு தெரிஞ்சு நல்ல காலேஜ் இது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் அந்த பாலிடெக்னிக் படித்தவங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டர் இருக்குது பாருங்கள். காய் சத்தியமாக ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. அங்கே பாருங்கள், யாரோ உள்ளே நிற்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு சவுண்டு கேட்டுச்சு தானே. நல்லா இந்த வீடியோவை ரிவ்யூ பண்ணி பாருங்களேன். இல்லை அது யாரும் இல்லை, சும்மா கதவுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மறுபடியும் பாஸ் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள்.
என்னன்னே தெரில. நான் வேறு நைட்டு வேறு வரேன்னு பீலாக விட்டுட்டு சுற்றிட்டுருக்கேன். நைட்டுக்கு இதை வந்து ஏதாவது பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நான் வேறு வீட்டுக்கு ஒரே பையன். ஆகிட்டு இந்த இது உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டேன். நம்ம உள்ளே வந்தோம்ல அந்த வழி இது. இப்போ நான் சுற்றி வந்தேன். ஆனால் ஏதாச்சும் மூவி ஷூட் எடுக்கிறதுக்கு பேய் படம்லாம் எடுக்கிறதுக்கு இந்த காலேஜ் பயங்கரமான காலேஜ். எனக்கு தெரிஞ்சு இந்த காலேஜ் வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துடலாமா? ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்குள்ளே பேய் வந்து நம்மளை தூக்கிட்டு போயிடும்னு நினைக்கிறேன். மேலே போய் பார்க்கலாம். பா பயங்கரமாக இருக்குப்பா. அந்த விஜய் மூவியில் வந்துட்டு அந்த சர்க்கார் படத்தில் மேலே ஒரு இதில் ஃபைட் பண்ணுவாங்களே அந்த இது மாதிரி இருக்குல்ல. இப்போ எனக்கு சவுண்ட் கேட்டுச்சு சத்தியமாக. இது பொண்ணு வந்து லைட்டாக ஒரு மாதிரி அழுதாங்கன்னா எப்படி கேட்கும் அது மாதிரி லைட்டாக கேட்டுச்சு எனக்கு இப்போ சவுண்டு. நைட்டில் தனியாக வந்தோன்னா செத்துருவேன்னு நினைக்கிறேன். ஒரு வேலை எவனாச்சும் இருந்து பயன்படுத்திட்டு இருக்கானுங்களான்னு தெரியல. யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்கலாமா? வந்த வழி இதுதானா? இதுதான் நம்ம வந்த வழி. அதான் வந்தாச்சு. நம்ம அங்கே ரோட்டுக்கு அங்கே போகணும். இப்போது இதோட இந்த வீடியோ நிறைய விட்டது. நைட் வந்து ஃபுல் ரிவ்யூ போடுறேன். பாய். போட்டு போட்டு போனோம்னா